ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூங்குடி பாத்து பூங்குடி. ஏய் பூங்குடி பூங்குடி பாத்து பூங்குடி. பூங்குடி ஆரம்பிச்ச பரிகாரத்தை நிறுத்தக்கூடாதுமா, தப்பாயிடும். நீ ஏற்கனவே ஒரு தடவை சத்தியத்தை மீறி தப்பு பண்ணிட்ட, மறுபடியும் இன்னொரு தப்பு பண்ணிடாதம்மா. கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டத்தோட கஷ்டமா நிறுத்தாம பரிகாரத்தை முடிச்சிருமா. வா. ஆமா பூங்குடி, பரிகாரத்தை நிறுத்தக்கூடாது. எப்படியாவது போ பூங்குடி. அம்மா இன்னும் இல்லப்பா, பரிகாரம் தானே, அப்படிதான் இருக்கும். இரு பூங்குடி. பூங்குடி இன்னும் கொஞ்சம் தான். போய் உட்காரு. மாமா இங்க பாருமா, இவ இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. இவளை கேட்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த விட்டு நான் தான் கண்டக்கால வெட்டிடுவேன். உட்காரு, பாத்துக்க. அத்தே பூங்குடி பாத்துமா, எந்திரிமா. போது எந்திரிமா, வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கோ பூங்குடி. எந்திரிமா. ஏங்க இருங்கங்க, 47 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1 இருக்கு. பாதியில எந்திரிக்க கூடாது, அப்புறம் சாமி குத்தமாயிரும். 48 ரவுண்ட் முடிச்சு போச்சு, நான் எண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஏய், நான் என்ன போய் சொல்றேனா? ஏங்க அப்புறம் நான் மட்டும் என்ன போய் சொல்றேனா? என்னங்க இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் 47 சுத்து தான் முடிஞ்சிருக்கு. இல்ல மகேஷ், 48 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. எங்க நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கஷ்டப்பட்டு பண்ற பரிகாரத்தை பாதியில நிறுத்த முடியுமா? ஐயோ இல்ல மகேஷ், 48 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இல்லங்க 47 தான் முடிஞ்சிருக்கு. அந்த அம்மா பொய் சொல்றாங்க. நான் எண்ணிட்டு இருந்தேன், அந்த அக்கா 48 சுத்து முடிச்சிட்டாங்க. டேய் முடிடா, புள்ள மயங்கி விழுந்துற போகுது. உங்களுடைய பாத்துமா, பாத்து எந்திரி, பாத்துமா. மெதுவா வா. பாத்து வா, அங்க உட்காரு உட்காரு. மெதுவா மெதுவா, பாத்து 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 பூங்குடி. மெதுவா உட்காரு, பாத்து உட்காரு. ரொம்ப வலிக்குதா பூங்குடி? பூங்குடி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? ஸ்ருதி போய் தண்ணி எடுத்துட்டு வாமா பூங்குடிக்கு. சரிம்மா. ஏ சுத்தி சீக்கிரம் கொடு. கொஞ்சம் குடிமா. குடி பூங்குடி. குடிமா குடி. சரவணா, நீ போய் கொஞ்சம் ஜூஸ் வாங்கிட்டு வாப்பா. அம்மா சரிம்மா. பூங்குடி இன்னொரு தடவை இந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ண மாட்டேன்னு சாமி கிட்ட உருகி மன்னிப்பு கேட்டுருமா. இந்தம்மா இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி. ஏற்கனவே நிறைய தண்ணி குடிச்சிட்டேன். பூங்குடி எல்லாம் பத்தாதுமா, இன்னும் நான் உனக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. என்னப்பா பாத்துக்கிட்டே இருக்க, போய் ஜூஸ் வாங்கிட்டு வாப்பா. பாரு பூங்குடி எப்படி தெம்பே இல்லாம உட்காந்துருக்கான்னு. போ. சரிம்மா. பூங்குடி உனக்கு எப்படி இருக்கு? ஓகேவா பூங்குடி? சரவணா ஒரு நிமிஷம். சரிம்மா பேசுங்க. பூங்குடி பூங்குடி இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ரொம்ப நல்லா இருக்கு.
என்ன சொல்ற? உடம்பு நல்லா இருக்கு. ஏய், மொத உன் அம்மா வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கா. மருமகளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுன்னு சொன்னா. நீ முட்டா பையன் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க. பாரு என் மருமக எவ்வளவு டயர்டா உட்கார்ந்துருக்கான்னு. போ ஜூஸ் வாங்கிட்டு வா. போ போடா. பூங்குடி இரு, வந்துடுறேன், பாத்துக்கோங்க. நவீன் எப்படிப்பா இருக்க? நீங்க தான் நல்லா இருக்க விட மாட்டேங்கிறீங்களா? என்னப்பா சொல்ற? பின்ன என்னம்மா? நல்லா இருக்கிறவன அடிபட்டுருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னீங்க. வேற வழியே இல்லைன்னு ஃபோன் பண்ணேன். அப்ப என்னால கேட்க முடியல, அதான் இப்ப ஃபோன் பண்ணேன். அது ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுக்கு வந்திருக்காள்ல புது மருமக, அவளை பழி வாங்குறதுக்காக தான் அப்படி உன்னை ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னேன். அம்மா, எனக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னா அவங்கள எப்படிமா பழி வாங்க முடியும்? இங்க ஒரு பெரிய நாடகமே ஓடிட்டு இருக்குல்ல. அந்த பூங்குடி தப்பு பண்ணிட்டா, சாமி சத்தியத்தை மீறிட்டா, அதனால சாமி குத்தம் ஆயிடுச்சுன்னு நான் எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன். எல்லாமே தப்பா நடந்துருச்சுங்கிற மாதிரி நானே செட்டப் பண்ணேன்டா. அதுல ஒண்ணுதான் உன்னை கால் பண்ணி சொல்ல சொன்னதும். உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரவண ரொம்ப பதறி போயிட்டான். அதனால எனக்கும் வேணும். சரிம்மா, நீங்க நினைச்சது நடந்துருச்சுல்ல? அமோகமா நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. சரி, அப்புறம் என்ன, நான் போன வச்சிருவா? சரிப்பா, உடம்பு பார்த்துக்கோ, அப்பப்போ ஃபோன் பண்ணு. சரியா? சரிம்மா.